ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் கிறிஸ்டல் கிச்சன். சுவையான ஆம்லேட் பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. மாவோட பதம் இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1, ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் தடவிக்கோங்க. முட்டையை 2 பேட்சாக நான் ஊற்றிருக்கேங்க. பாதியை ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எக்கை நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டுக்கு நடுவில் ஆம்லேட்டை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண ப்ரெட்டை மாவில் நல்லா எல்லா இடங்களையும் படுற மாதிரி டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. திருப்பி விடும்போது ரொம்ப கவனமாக திருப்பி விடுங்க. ப்ரெட் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு உள்ள ப்ரெட் சாஃப்டாக ஆம்லேட்டோட ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோஸ் கிறிஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.